பொதுவாகவே சினிமாங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது. அது சமூக மாற்றத்துக்கான ஒரு ஆயுதம், அரசியல் தத்துவங்களின் களம். அப்படிப்பட்ட தமிழ் சினிமால சமீப காலமா வசூல சக்கைப்போடு போட்டு தியேட்டர்கள்ல திருவிழா கோலத்தை உருவாக்கி இருக்கிற ஒரு படம் தான் நடிகர் சூர்யாவின் கருப்பு. நீண்ட இடைவேளைக்கு பிறகு சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் வெற்றி இந்த படம் தேடி தந்திருக்கு. ஆனா இந்த படம் வெறும் வசூல் சாதனையை மட்டும் பண்ணல, தமிழ்நாட்டோட 74 ஆண்டுகால அரசியல், சமூக, திராவிட சித்தாந்த வரலாற்றையே உலுக்கி பார்க்கிற ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கு. அது என்ன விவாதம்? 74 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பராசக்தி படத்துக்கும் இன்னைக்கு வந்திருக்கிற கருப்பு படத்துக்கும் என்ன லிங்க்? வாங்க இந்த வீடியோல ரொம்ப ஆழமா உண்மையா அலசுவோம். நண்பர்களே, நாம 1952ஆம் ஆண்டுக்கு போகணும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறிமுகமான பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது. கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் கூர்மையான பகுத்தறிவு வசனங்கள் அதுவரைக்கும் தமிழ் சினிமா பார்த்திராத ஒரு புரட்சியை உருவாக்குச்சு. குறிப்பா அந்த கோர்ட்டு சீன். கோவில் கூடாது என்பதல்ல, அது கொடியவர்களின் கூடாரமா ஆகிவிடக் கூடாது அப்படின்னும், அம்பாள் என்றைக்காவது பேசினாலா சாட்சி சொல்ல வரமாட்டாள் என்று தெரிந்துதான் அப்படின்னும் சிவாஜி கணேசன் பேசின வசனங்கள் தமிழ் மண்ணுல திராவிட சித்தாந்தம் வேரூன்ற மிக முக்கிய காரணமா இருந்துச்சு. ஆன்மீகத்தையும் கடவுள் நம்பிக்கையையும் கேள்வி கேட்டு பகுத்தறிவை விதைச்ச படம் தான் பராசக்தி. தமிழ் சினிமாவோட போக்கையே மாத்தின ஒரு மைல்கல் அது. ஆனா சரியா 74 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு சூர்யாவின் கருப்பு படம் என்ன பண்ணிருக்கு தெரியுமா? அன்னைக்கு பராசக்தி படத்துல அம்பாள் சாட்சி சொல்ல வரமாட்டாள் அப்படின்னு சொன்ன அதே நீதிமன்றத்துக்குள்ள இன்னைக்கு கருப்பு சாமியே கோர்ட்டு சூட்டு போட்டுக்கிட்டு வந்து வாதாடுற மாதிரி ஒரு பிரம்மாண்ட கற்பனையை இந்த படம் உருவாக்கியிருக்கு. அன்னைக்கு பகுத்தறிவால கேள்வி கேட்ட ஆன்மீகம் இன்னைக்கு தமிழ் மண்ணோட பூர்வக்குடி வழிபாடான எல்லை சாமி அல்லது சிறுதெய்வ வழிபாட்டின் மூலமா அதே கோர்ட்டுக்குள்ள வந்து நீதிமன்றத்தையே அதிர வைக்குது. அம்பாள் வரமாட்டாள் என்ற வசனத்துக்கு மாற்றாக என் ஜனங்களின் நீதிக்கு நானே வருவேன் அப்படின்னும் கருப்புசாமி வாதாடுற மாதிரி காட்டியிருப்பது பராசக்தி படத்துக்கு நேர் எதிரான அல்லது அதற்கு பதில் கூறும் விதமாக அமைஞ்சிருப்பதை யாராலையும் மறுக்க முடியாது. இப்போதுதான் நமக்குள்ள முக்கிய கேள்வி வருது. இது திராவிட சித்தாந்தத்தை ஆட்டி பார்ப்பதற்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனையா இல்ல யதார்த்தமா நடந்த ஒரு நிகழ்வா? உண்மையை சொல்லணும்னா தமிழ் மண்ணுல பக்திங்கிறது வெறும் வழிபாட்டு முறை மட்டும் கிடையாது. அது மக்களோட கலாச்சாரம், வாழ்வியல். திராவிட சித்தாந்தம் பெருந்தெய்வ வழிபாட்டையும் மூட நம்பிக்கையும் எதிர்த்த அளவுக்கு தமிழ்நாட்டின் கிராமப்புற எல்லைச்சாமிகளான கருப்பசாமி, சுடலைமாடன், இசக்கியம்மன் வழிபாடுகளை பெரிய அளவில் எதிர்க்கவில்லை. ஏன்னா இந்த சாமிகள் எல்லாமே மக்களுக்காக வாழ்ந்து மடிந்த மனிதர்கள், வீரன் வீராங்கனைகள். அதனால் கருப்பு படம் திராவிட சித்தாந்தத்தை ஒட்டுமொத்தமா எதிர்க்கல, மாறாக எளிய மக்களின் நம்பிக்கையும் அவங்களுக்கான நீதியையும் ஆன்மீகத்தின் மூலமா பேச முடியும்னு காட்டியிருக்கு. அன்னைக்கு பராசக்தி படம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் தேவை. இன்னைக்கு கருப்பு படம் இழந்துகிட்டு வர்ற நமது பூர்வக்குடி நம்பிக்கைகளை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சி. அப்போ தமிழ் சினிமாவை மீண்டும் பக்திமயமாக்க கடவுள் நம்பிக்கையை விதைக்க நடக்கும் முயற்சியா இது அப்படின்னு கேட்டா பகுதியளவு உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இது வடநாட்டு பாணி பக்தி கிடையாது. இது தமிழ் மண்ணுக்கே உரிய எளிய மக்களின் பக்தி, நீதிக்கான பக்தி. இயக்குனர் இந்த கதையை அமைச்ச விதம் ரொம்ப புத்திசாலித்தனமானது. மூட நம்பிக்கைகளை ஆதரிக்காம அதே சமயம் மக்களின் ஆழமான நம்பிக்கையை அவமதிக்காம, நீதி வழுவும் போது ஆன்மீகம் ஆயுதம் ஏந்தும் அப்படிங்கிற ஒரு புதிய கோணத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்காங்க. அதனாலதான் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நடிகர் சூர்யாவுக்கு மக்களோட பேராதரவு கிடைச்சிருக்கு. அவரோட நடிப்புல இந்த கருப்பு கதாபாத்திரம் தமிழ் சினிமா வரலாற்றுல காலம் கடந்தும் நிற்க போகும் ஒரு பாத்திரம். நண்பர்களே, 1952ல பராசக்தி சொன்ன பகுத்தறிவு தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு எப்படி முக்கியமோ அதே போல 2026இல் கருப்பு படம் பேசும் பூர்வக்குடி நீதியும் எளிய மக்களின் நம்பிக்கையும் சமகால சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். காலங்கள் மாறலாம், ஆனா தமிழ் சினிமா எப்போதும் சமூகத்திற்கான நீதியை பேச தவறுவதில்லை என்பதற்கு இந்த 2 படங்களுமே ஆகச்சிறந்த உதாரணம். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. பராசக்தி படத்தின் பகுத்தறிவு வசனங்கள் உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல 74 ஆண்டுகளுக்கு பிறகு அதற்கு பதில் தந்துள்ள சூர்யாவின் கருப்பு படத்தின் இந்த புதிய கோணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது திராவிட சித்தாந்தத்தின் வீழ்ச்சியா இல்லையா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.